வணக்கம். இது உங்கள் ஜாலி வித் ஜஸ். நான் உங்கள் ஜஸ்ன்னு பேசுகிறேன். இது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், என்னோட இன்ஸ்டாகிராம், அதாவது என்னோட ரீல்ஸ் செக்ஷன் வந்து எப்பயுமே ஒரு ஏலியன்தனமாக தான் வரும். அதை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதில் நல்ல ஃபன்னியான மீம்ஸாக உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். இது ஒரு மீம் கலெக்ஷனாக இருக்க போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. இந்த உலகம் உங்களை ஒடுக்குதா? காதலையில் படாதீங்க, நேத்துக்கிட்ட வாங்க. உங்க சுமைகளை இறக்கி வைங்க, உங்க சோகங்களை இறக்கி வைங்க. சுமையாக நினைக்காத இயேசு இருக்கிறார். வெறுமையான உங்க வாழ்க்கைய உயர்த்த நினைக்கிறார். So take care, Jesus. Okay? Okay. ப்ரோ திருடனை பார்த்து இதே மாதிரி தான் ரியாக்ஷன் விடுவார் போல. இப்படின்னு லைக் போட்டு பார்க்கலாம்டா. என் கூட மகளிர் சாமி பண்ண நின்று விட்டேன். இன்னைக்கு ஆரம்பிக்குதுடா திருவிழா. கல்கத்தாவுக்கே காப்பு கட்டியாச்சு, ஒடிக்கம்ப கட்டியாச்சு. இன்னும் 48 மணி நேரத்துல போன் எடுத்துட்டு பேசுறாரு. பண்ணி சொக்க போனா கொடுத்து பார்க்கலாம்டா. என் ஃபோன் பேசிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு அங்கே ஃபோன்லாம் பேசி கையெல்லாம் வலிக்குது, ஃபோன் வரமா போட்டு பேசுவோம். தூங்கவே கூடாது. நீங்க எந்திரிச்சுக்கல, எந்திரிச்சு சாப்பிடுங்க. ரொம்ப பேப்பர் இறங்கிட்டாங்கன்னா கேட்டு சாப்பிடுங்க. ஒன்னும் போட முடியாது. நண்பர்கள்ட்ட இவ்வளவு ரூடா பேசுறாரு. பயங்கரமான நாளா இருப்பாரு. காதலின் தீப ஒண்ணே ஏத்தி பூட்டாய நெஞ்சில, காதலின் தீப ஒண்ணே ஏத்தி பூட்டாய நெஞ்சில. நாம் இன்னைக்கு எப்படி செய்? அது என்னடா சொன்னாவன்? என்ன பிடிச்சவனவன் கொல்ல போறான். டேய், என்ன பிடிச்சவன கோடி பேர் காட்ட வெளியில. அது என்னடா சொன்னாவன்? என்ன பிடிச்சவனவன் கொல்ல. எப்பா 3 நாளா ரீசார்ஜ் இல்லாத பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக இப்போ ஒரு பாட்டோட ஆரம்பிக்க போறேன். பாம்பே பொண்ணே மாத்தி பாட போறேன். பாம்பே பொண்ணு நக்கல நக்கல நக்கல, பாம்பே பொண்ணு ஏய் பாம்பே பொண்ணு நக்கல 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 ஏய் பாம்பே பொண்ணு நக்கல 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 பொண்ணு. மாணவத்துல ஆளாத ஆண்டவன் அடக்கிடுவான், மாணவத்துல ஆளாத ஆண்டவன் அடக்கிடுவான். 6 அடி குழியில இறக்கிடுவான், மண்ணோட மண்ணா அடிக்கிடுவான். அடியடிய நடிக்கி நொறுக்கிடுவான், நான் அவங்க வீட்டை குடிக்கிடுவான். பாத்தீங்கன்னா சரியான மழை வந்து கொண்ட மழை ஏறியும். ஏன்னா தமிழ்நாடு பால் வத்தி போகுது ப்ரோ. அடிக்காம முடிக்க பால் வத்தி போகுது ப்ரோ. அந்த பாலை போல ஏத்தனோம்னா கொண்ட மழை ஏறினா அப்படிதான் ப்ரோ ஏத்த முடியும். அதை பாடேன் ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் என்ன பண்றீங்க? கேப்டன் ஹாஸ்டல் எல்லாம் கூப்பியாரா? நண்பர்களே, இந்த இருக்கான் பாருங்க ஜனப்பண்ணி இருமானு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டாங்க. ஒரு இளநிய இல்ல இனிப்பா வேற இல்லைங்கிற அந்த இளநீ ஏன் மூத்தத்தை கூடுறான், அது இனிப்பா இருக்கும். எருமாட்டு பழைய ஒரு இளநிக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஜனப்பண்ணி இருமானு. ஓய் மகுட்டி சேடா இன்னொரு என்னடா வருது? எனக்கு மகுட்டி இஷ்டமா இருக்கு. ஓய் மகுட்டி ஜெய் கட், ஓய் ஜெய் கட, ஜெய் கட, ஜெய் கட, நம்ம தோத்து
தோத்தாலும் வச்சுக்கோங்க அப்பனா இவனா ஜெயிச்சுன்னு சொல்லி நம்மள பறி எடுத்து போடுவாங்க. அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டி ஒரு சொல்றவங்களால 32 பல்லையும் ஒண்ணா எத்த மாறது மாதிரி பிடிக்கணும். அதான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஜெயிக்கணும் சப்புனாடி வேண்டாம், நானும் சப்புனாடி வேண்டாம், சப்புனாடி வேண்டாம். அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். மேம் சீக்கிரம் விடுங்க மேம். நீ காலேஜ் எந்த காலேஜுக்கு அனுப்புனா நீ எந்த காலேஜுக்கு போற? உன் காலேஜுக்கு உன்னைய போக சொன்னா நீ பக்கத்துல 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க பொம்பளை காலேஜுக்கு போய் நிக்கிற. அங்க நின்னுக்கிட்டு மெசேஜ் வந்தோட ஒரு சிரிப்பு வருது முகத்துல. அந்த மெசேஜ் சிரிப்புக்காண்டி நீ போன் நின்னா நீ நடுத்தெருவுல நிப்படா. ஒழுங்கா உன் காலேஜுக்கு படிக்க போனா 3 கிலோமீட்டர் தூரத்துல போய் பொம்பளை காலேஜ் போகாதீங்கடா. உங்க காலேஜ்ல போய் படிச்சு உன் சர்டிபிகேட் அரியர் இல்லாம கிளியர் பண்ணுங்களா. அரியர் இல்லாம கிளியர் பண்ணாதான் வெளிநாட்டுல போய் நல்லா லட்சமா சம்பாதிக்கலாம். உள்ளூர்ல சூப்பர்வைசர் வேலை கூட எடுக்க மாட்டானே. அரியர் வச்சு நிறுத்தியே சூப்பு கடையில கூட எடுக்க மாட்டான். ஒழுங்கா அரியரை கிளியர் பண்ற மாதிரி படி. உன் காலேஜுக்கு போய் படி. அடுத்த காலேஜுக்கு பொம்பளை காலேஜுக்கு போவாத. ஓகே ப்ரோ, நீங்க சொன்னதுல இருந்து என் காலேஜ் தான் போவோம். ஆயாத சாமி, என்னோட ஆள் இருக்காளே சண்டா போட்டுட்டே இருக்கா. இன்னைக்கு விடாததுக்கு வந்து எனக்கு நல்ல கத்தி எடுத்து கொடுத்தாத்தே வந்து உங்களோட பேசுவேன் சொல்றா காளியாத்தா. அதுல நான் சொன்னேன் போய் 4 வீட்டுல பிச்சை எடுத்த சாமி. நான் பிச்சை எடுத்து என் கையை நான் கிழஞ்சு போச்சு. நீ பிச்சை எடுக்க ஆரம்பியும் பேச்சு எல்லாம் இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சந்தோஷம் சாமி கும்பிடும் அது இடத்த காலி ஒண்ணு. நான் இந்த காலியா சார் ப்ரோ கரெக்டா சொல்லியிருக்காரு. எவன் ஒருத்தன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானோ அவனுங்க மனசுலதான் கஷ்டம் இருக்குன்னு இல்ல. லூசு மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவாங்க தெரியுமா, அவங்க மனசுல 1008 கஷ்டம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்ல, யூடியூப்ல லூஸ் தனமா வீடியோ போடுறவங்க மனசுலயும் கஷ்டம் இருக்கும். இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அப்படிதான். அப்ப புலி மாதிரி கத்துட்டா ப்ரோ டி-ஷர்ட்ல போக சின்ன பையன் மாதிரியா இருக்கு. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. கோவப்படாதம்மா, நான் துப்பாக்கி திருப்பி வச்சிடறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. இந்த புளிச்ச தண்ணி பயில கல்யாணம், அவனுக்கு நான் தான் துணை மாப்பிள்ளையா போறேன். நீ துணை பொண்ணா வரணும், வர்ற. ஐயோ, துணை பொண்ணாலாம் வர முடியாது. ஐயோ, துப்பாக்கி எல்லாம் திருப்பி வைக்க முடியாது. ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை நான் மீட் பண்ணுகிறேன். இப்படிக்கு உங்கள் ஜஸ்ட் பாய்.